ஓம் சாந்தி. நாம் சுகம் நிறைந்த ஆத்மா. நாம் எப்பொழுதும் வெற்றியடையும் வெற்றியாளர் ஆத்மா. நாம் மரியாதா புருஷோத்தமராக இருக்கும் ஆத்மா. இப்போது பாரதம் மீண்டும் சொர்க்கமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. சொர்க்கத்தின் இறைத்தந்தை வந்திருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நாம் அனைவருக்கும் கூறுகின்றோம். நாம் சொர்க்கத்திற்கு அதிபதியாக மாறுகிறோம் என்ற மகிழ்ச்சி நமக்கு இருக்கின்றது. ஆதலால் நமக்கு எந்த விதமான துன்பமும் வர முடியாது. நாம் மிகப்பெரிய பிராமண ஆத்மாக்கள். நம்மை எல்லையற்ற தந்தை லட்சுமி நாராயணனாக மாற்றுகின்றார் என்ற போதை நமக்கு இருக்கின்றது. நம்முடைய நடத்தை மிகவும் மென்மையானதாக இருக்கின்றது. நாம் அனைவரும் தூதுவர்கள். சொர்க்கத்தின் இறைத்தந்தை என்று யாரை அழைத்தோமோ அவரை ஸ்தாபனை செய்வதற்காக பாரதத்தில் வந்திருக்கின்றார். பாரதத்தின் தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. நாம் இப்போது சொர்க்கத்திற்கு அதிபதியாகிக் கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி உள்ளுக்குள் இருக்கின்றது. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்க வந்திருக்கின்றார். நாம் குரங்கை விட மோசமாக இருந்தோம். இப்போது தந்தை நம்மை தேவி தேவதையாக மாற்றுகின்றார். இப்போது நம்முடைய முகம் மனிதர்களைப் போன்று இருக்கின்றது. நடத்தை தேவதைகளைப் போன்று மாறிக்கொண்டிருக்கின்றது. நாம் மீண்டும் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக மாறுகின்றோம். நாம் தூய்மையான உலகத்திற்கு செல்வதற்காக சேவையில் ஈடுபடுகின்றோம். நாம் 5000 வருடத்திற்கு முன்பு ராஜ்ய பாக்கியத்தை அடைந்தோம். இப்போது மீண்டும் அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தந்தையின் வழிப்படி மட்டுமே செல்கின்றோம். நமக்குள் என்னென்ன அவகுணங்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். நாம் இந்த பேட்ச்கள் மூலமாக நிறைய சேவை செய்கின்றோம். நாம் அரைக்கல்பமாக படித்துக்கொண்டே வந்தோம். அதன் மூலம் எதுவும் கிடைக்கவில்லை. தந்தை இப்போது நமக்கு ஞான ரத்தினங்களை கொடுக்கின்றார். தந்தையோ ஞானக்கடல் ஆவார். நாம் உலகத்திற்கே அதிபதியாகின்றோம். தந்தை வந்து நம்மை ராவணனின் சிறையிலிருந்து சோகவனத்திலிருந்து விடுவிக்கின்றார்.
நாம் நம்முடைய அமைதியின் உலகத்தையும் மற்றும் சுகமான உலகத்தையும் நினைவு செய்து கொண்டே இருக்கின்றோம். நாம் அனைவரையும் இந்த அறியாமை என்ற இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் அழியாத ஞான ரத்தினங்களை தானம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஞானம் பாரதவாசிகளுக்காகவே ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் உருவாகிக் கொண்டிருக்கின்றது. தூய்மை இல்லாதவர்களை தூய்மையானவர்களாக மாற்றுவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். தந்தையை நினைவு செய்வது எவ்வளவு எளிதாக இருக்கின்றது. நாம் இப்பொழுது நண்பர்கள், உறவினர்கள் என்ற அனைவரையும் மறக்கின்றோம். இந்த சரீரத்தையும் நாம் மறக்கின்றோம். நம்மை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைக்கின்றோம். நாம் தூய்மையாக மாறுகின்றோம். இப்பொழுது நாடகம் முடியப் போகின்றது. இப்பொழுது குழந்தைகளாகிய நமக்கு நிறைய குஷி இருக்கின்றது. இப்பொழுது நாம் நம்முடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். நினைவினால்தான் விகர்மங்கள் அழிகின்றன. நாம் வீட்டிற்கு சென்று பிறகு சுகதாமத்திற்கு வருகின்றோம். சிவத்தந்தை அவருடைய பக்தர்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய குறிக்கோள் எதிரில் இருக்கின்றது. நாம் வீட்டில் அமர்ந்தபடியே சம்பாதிக்கின்றோம். மற்றவர்களையும் சம்பாதிக்க வைக்கின்றோம். நாம் வீட்டில் அமர்ந்தபடியே இந்த சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுகின்றோம். மற்றவர்களையும் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக்குகின்றோம். நாம் எவ்வளவு மற்றவர்களை உருவாக்குகின்றோமோ அவ்வளவு நாம் உயர்ந்த பதவி அடைகின்றோம். இந்த புருஷார்த்தி வாழ்க்கையில் நாடகப்படி பிரச்சனைகள் மற்றும் நிலைமைகளும் வரும். நாம் ஜென்மம் எடுத்தவுடனேயே முன்னேறுவதற்கான லட்சியம் கொள்வது என்றால் சோதனைகள் மற்றும் பிரச்சனைகளை அழைப்பது. ஆகவே நாம் ஒவ்வொரு காட்சிகளையும் ஆஹா காட்சிகளே ஆஹா என்ற கீதம் பாடியபடியே முன்னேறி செல்கின்றோம். நாம் எந்த அளவு தகுதியாயிருக்கிறோம் என்று நமது நாடியை நாம் பார்க்கின்றோம். தகுதி அடைந்து சேவையின் பலனை நிரூபித்து காண்பிக்கின்றோம். ஞானத்தின் எல்லையற்ற வெளிப்பாட்டின் மூலம் பந்தனத்திலிருந்து நாம் விடுபடுகின்றோம். ஒரு தந்தையின் வழிப்படி நடந்து உள்ளிருக்கும் அவகுணங்களை நீக்குகின்றோம். துக்கத்தில் இருக்கிறோம் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு நாம் சுகம் நிறைந்தவராக ஆகின்றோம். நாம் ஞான ரத்தினங்களை தானம் செய்கின்றோம்.
போதனைகள் மற்றும் பிரச்சனைகளில் வாடிப்போவதற்கு பதிலாக கேளிக்கை என்ற அனுபவம் செய்யக்கூடிய, எப்பொழுதும் வெற்றி அடையும் வெற்றியாளர் ஆத்மா நாம். மரியாதை நியமங்களுக்கு உட்பட்டு நடந்து மரியாதா புருஷோத்தமராக இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.